ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பண பிரச்சனை தீரத்துக்கான பங்குனி உத்தர வழிபாடை தான் பார்க்க போகிறோம். பங்குனி உத்தர திருநாளுங்கிறது நம் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழாக்களில் மிக சிறப்பான ஒரு விழா. தமிழ் மாதத்தின் 12வது மாதமான பங்குனி மாதமும் 12வது நட்சத்திரமான உத்தர நட்சத்திரமும் இணைந்து வரும் நாள். இந்த நாளில் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளை தான் நம்ம பங்குனி உத்தரமாக கொண்டாடுறோம். இந்த தினத்தில் நம்ம முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் பலவித மாற்றங்கள் நடக்கும். பலவிதமான சிறப்பான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். இந்த நாளை கல்யாண நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா கோயில்கள்லையுமே இறைவனுக்கு திருநாளில் தான் கல்யாண வைபவம் நடத்துவாங்க. திருமணம் நடந்ததாகவும் முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்ததாகவும் சொல்லப்படுது. பங்குனி உத்தர திருநாள்ங்கிறது 2 தெய்வங்களுக்குமே உகந்த ஒரு நாள், திருமண வைபோக ஒரு நாள். இந்த சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம்முடைய பணப்பிரச்சனை தீர்க்கறதுக்கான வழிபாடை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிவபெருமான் முருகப்பெருமான் 2 பேருக்கு உகந்த இந்த நாளில் நம்ம 2 பேரையுமே கோவிலில் போயிட்டு நம்ம வணங்கணுங்க. நம்முடைய பணம் பிரச்சனை தீர்றதுக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே நம்ம குளிக்கணும். குளித்து முடிச்சுட்டு நம்முடைய பூஜை அறையில் விளக்கேற்றி 2 தெய்வங்களுக்குமே மலர் மாலை சூட்டி நம்ம வணங்கணும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம அந்த நாளில் செய்யக்கூடிய நெய்வேத்தியம் தான் மிக மிக விசேஷமான ஒன்று. முருகப்பெருமானுக்கு திணை மிகவும் ரொம்ப பிடித்த ஒன்று. ஏன்னா முருகப்பெருமானை பார்க்க வரும்போதெல்லாம் குறத்தி மகள் வள்ளி இந்த திணை மாவை தான் கொடுத்ததா சொல்லப்படுது. அதனால் நம்ம திணை மாவை அவருக்கு நம்ம வச்சு படைச்சோன்னா நமக்கு நிறைய செல்வங்களை அவர் வாரி வழங்குவாங்க. திணை மாவை அப்படியே வைக்காமல் திணை மாவோட தேன் கலந்து நம்ம வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா திணை மாவோட தேன் கலந்து உருண்டையாக பிடித்து வைக்கலாம். இந்த திணை மாவு பிரசாதத்தை வச்சா போதும், அவரோட மனம் மகிழ்ந்து நம்மளுடைய பண பிரச்சனை முழுவதுமாக தீர்த்து வைப்பார். அது மட்டும் இல்லை, அந்த நாளில் நம்ம முருகப்பெருமான கோவிலுக்கு போய் கட்டாயம் அவங்கள பார்க்கணும். அவங்களுக்கு வழிபாடு செய்யணும். ஒரு விளக்காவது அவங்களுக்கு ஏற்றணும். அவருக்கு அபிஷேக பொருட்களாக சந்தனம், பன்னீர், தேன் இதை வாங்கி தரது மிக 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 விசேஷமான ஒன்று. நம்முடைய பணப்பிரச்சனை அனைத்தும் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக திணை மாவு நீங்கள் நெய்வேத்தியம் வைங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அபிஷேக பொருட்களில் சந்தனம், பன்னீர், தேன் இந்த 3 நீங்கள் வாங்கி கொடுக்கணும். சிவபெருமானுக்கு உரிய அந்த திங்கட்கிழமையில் வரதுனால நீங்கள் சிவபெருமான் வழிபாடும் செய்யணுங்க. சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தரிசனம் செய்யும் பொழுது உங்களுடைய பணப்பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய கந்த கடவுளை திங்கட்கிழமையில் நம்ம வழிபட்டோம்னா பரம ஏழையும் பணக்காரன் ஆகக்கூடிய ஒரு யோகத்தை வாரி வழங்குவாங்க. இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக முழு பலன் பெறுவீங்க. பங்குனி உத்தர திருநாளில் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். அந்த நாளில் நீங்கள் நிச்சயமாக முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபடுங்க. அன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து வித வளங்களும் கிடைக்கும். எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனையெல்லாம் தீரணும்னு நினைக்கிறவங்க பங்குனி உத்தர நாளில் இந்த வழிபாடை செய்யுங்க. ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்தர நாளில் இந்த ஒரு வழிபாடை செய்யும் பொழுது வெகு விரைவிலேயே எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை முருகப்பெருமானும் சிவபெருமானும் கொடுப்பாங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு செல்வத்தை வாரி வழங்கினது சிவபெருமான். அப்பேற்பட்ட செல்வங்களை வாரி வாரி வழங்கிய சிவபெருமான் நமக்கும் செய்யாமல் போயிடுவாங்களா? அதனால் அவங்களுக்கு உரிய தினத்தில் நம்ம வணங்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு தெய்வத்திற்கும் ஒரு நாள் உகந்தது. அந்த வகையில் சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை உகந்தது. அதுவும் பங்குனி உத்தர நாள், உத்தர நட்சத்திரம் வர்றதுனால மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் வாழணும்னா திங்கட்கிழமையை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடும் சிவபெருமானின் கருணையோடும் முருகப்பெருமானின் கருணையோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.